தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தற்பொழுது தனது புதிய கட்சி தொடங்கி ஓராண்டு ஆன நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவை நேரடியாக தாக்க துவங்கிவிட்ட நிலையில் அவருடைய கட்சிக்கு 15 முதல் 20% வரை வாக்கு கிடைக்கும் என்றும், மேலும் மத்திய அரசு திடீரென விஜய்க்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி கொண்டு ஒய்பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ள நிலையில் திமுகவுக்கும் மக்கள் செல்வாக்கு 5% உயர்ந்துள்ளது என்பதை அறிந்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு தற்பொழுது கட்சியை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு மூவ்மெண்ட்டுகளை செய்ய துவங்கியுள்ளது. இதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து செல்ல ஆரம்பித்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரபல நடிகர் கமலஹாசனை கடந்த 13ஆம் தேதி சந்தித்து ராஜ்யசபா எம்பி பதவியை பற்றியும் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய ஆதரவை கோரி பல்வேறு உத்தரவாதம் கொடுத்ததாகவும், திமுகவுக்கு எதிராக கிளம்பும் விஜயை எதிர்த்து பதிலடி கொடுக்கும்படியும் கமலஹாசனை கேட்டுக்கொண்டதாகவும் அவரும் அதை ஏற்றுக்கொண்டதாகவும்